ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ப்ரெக்னென்சி அண்ட் பேபி கேர் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வருடம் 2025 கடைசி கிரகணம் சூரிய கிரகணம் வருகிற செப்டம்பர் 21 ஞாயிற்றுக்கிழமை நிகழ இருக்குது. சூரிய கிரகணம் எந்த நேரத்தில் ஆரம்பிக்குது, எப்போ முடியுது அப்படிங்கிறதையும், கிரகணம் நிகழும்போது கர்ப்பிணி பெண்கள் என்னெல்லாம் செய்யலாம், என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும், இந்த சூரிய கிரகணம் நம்மளுடைய இந்தியாவில் தெரியுமா அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஃபஸ்ட்டு சூரிய கிரகணம்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். சூரிய கிரகணம்னா சூரியன், பூமி, சந்திரன் இது மூன்றும் ஒரே நேர்கோட்டில் வரும்போது, சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே சந்திரன் வரும்போது சூரியனோட ஒளியை சந்திரன் மறைத்து தன்னோட நிழலை பூமி மேலே விழச் செய்யுது. ஒரு வானியல் நிகழ்வு. இதனால தான் சூரிய கிரகணம் ஏற்படுது. இப்போ வரக்கூடிய கிரகணம் பார்த்திங்கன்னா, இந்த வருடத்துடைய கடைசி கிரகணம் சூரிய கிரகணம். இந்த கிரகணம் எந்த நேரத்தில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 21 ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை நாளன்று இரவு 11 மணிக்கு தொடங்கி அடுத்த நாள் செப்டம்பர் 22 அதிகாலை 3:24 வரை இந்த சூரிய கிரகணம் நிகழும். கிரகணம் நிகழும் பொழுது கர்ப்பிணி பெண்கள், வயதானவர்கள், குழந்தைகள், நோயாளிகள் எல்லாருமே கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கணும். முக்கியமாக கர்ப்பிணி பெண்கள் பாதுகாப்பாக இருக்கணும். ஏன் அப்படின்னா, கிரகண நேரத்தப்போ எதிர்மறை ஆற்றலும் கதிர்வீச்சோட தாக்கமும் அதிகமாக இருக்கும். அதனால தான் கிரகண நேரத்தப்போ கர்ப்பிணி பெண்களை என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வெளியே போகிறத அவாய்ட் பண்ணிக்கணும் கிரகண நேரத்தப்போ. ஏன் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி ரேடியேஷன் கதிர்வீச்சோட தாக்கம் இருக்கும். இந்த கிரகணம் இரவு நேரத்தில் 11 மணிக்கு தொடங்குறதுனால நீங்கள் யாரும் மேக்ஸிமம் வெளியே போக மாட்டீங்க. சப்போஸ் ஏதாவது வெளியே போகிறதா இருந்தால் முன்னாடியே போயிட்டு வந்துடுங்க. உங்களுக்கு ஏதாவது எமர்ஜென்சி டெலிவரி பெயின் வந்துருச்சு, இல்லை ஏதாவது வலி அந்த மாதிரி ஏதாவது எமர்ஜென்சி போய் ஆகணும் அப்படின்னா தாராளமாக போய்க்கலாம். மித்தபடி அவாய்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து கிரகணம் நேரத்தப்போ கர்ப்பிணி பெண்கள் கூர்மையான பொருட்கள்லாம் யூஸ் பண்ணாதீங்க. ஷார்ப்பான பொருட்கள்லாம் யூஸ் பண்ணாதீங்க. கத்தி, கத்திரிக்கோல், ஊசியில் நூல் கோக்கிறது, அப்புறம் மிஷினில் தைக்கிறது, அப்புறம் காய்கறிகள், பழங்கள்லாம் கத்தி வச்சு கட் பண்ணுறது, இந்த ஒர்க்கெல்லாம் செய்யாதீங்க. ஏன் அப்படின்னா, எதிர்மறை ஆற்றல், நெகட்டிவ் எனர்ஜி அதிகமாக இருக்கும். அதனால தான். அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிடும்போது ரொம்பவே லைட்டான ஃபுட்ஸாக எடுத்துக்கணும். ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடிய உணவுகளாக எடுத்துக்கோங்க கிரகண நேரத்தப்போ. ஏன் அப்படின்னா, கிரகண நேரத்தப்போ செரிமான பிரச்சனைகள் அதிகமாக வரும். அதனால தான் ரொம்பவே லைட்டான ஃபுட்ஸாக எடுத்துக்கோங்க. ஹெவியான ஃபுட்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நான்வெஜ் ஐட்டம்ஸ், அசைவ உணவுகள்லாம் அந்த அன்னைக்கு கிரகண நேரத்தப்போ மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் சப்பாத்தி, பரோட்டா, அப்புறம் எண்ணெயில் பொரிச்ச உணவுகள், இந்த மாதிரி செரிமானமாகாத உணவுகள்லாம் அந்த கிரகண நேரத்தப்போ அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு பதிலாக இட்லி, தோசை அந்த மாதிரி லைட்டான ஃபுட்ஸ் தான் எடுத்துக்கலாம். அடுத்து கிரகணம் நேரத்தப்போ மொபைல் ஃபோன் விட்டு கொஞ்சம் தள்ளியே இருங்க. ஏன் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி கதிர்வீச்சோட தாக்கம் அதிகமாக இருக்கும். அதனால் எலக்ட்ரானிக் டிவைஸை விட்டு தள்ளியே இருங்க. மொபைல் ஃபோன், லேப்டாப்பில் ஒர்க் பண்ணுறது இதெல்லாம் பண்ணாதீங்க. அப்புறம் ஹெவியான ஒர்க்கெல்லாம் செய்யாதீங்க கிரகண நேரத்தப்போ. மேக்ஸிமம் எல்லோரும் தூங்குகிற டைம் தான், ஒர்க்கெல்லாம் இருக்காது. யாராவது ஒருத்தங்க செய்வாங்க, அதனால தான் சொல்கிறேன். வெயிட்டு தூக்குறது அந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் செய்யாதீங்க. கொஞ்சம் உங்களுடைய இரவு உணவை 8 மணிக்குள்ளே 8 to 9 அந்த டைமிங்குள்ளே முடிச்சிருங்க. இரவு 11 மணிக்கு தான் இந்த கிரகணம் தொடங்குது. அடுத்த நாள் அதிகாலையில் தான் 3:30 மணிக்கு இந்த கிரகணம் முடியுது. அப்புறம் மார்னிங் எந்திரிச்சு நீங்கள் குளிச்சுக்கலாம், தலைக்கு குளிச்சுக்கலாம். இந்த சூரிய கிரகணம் நம்மளோட இந்தியாவில் இரவு நேரத்தில் வரதுனால இந்தியாவில் தெரியாது. ஆனாலும் அதோட தாக்கம் கண்டிப்பாக இருக்கும். அண்டார்டிகா, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா இந்த மாதிரி நாடுகள்லாம் இந்த சூரிய கிரகணம் தெரியும். நம்மளோட இந்தியாவில் தெரியாது. ஆனாலும் அதோட தாக்கம் கண்டிப்பாக இருக்கும். அப்புறம் நிறைய கர்ப்பிணி பெண்களுக்கு டவுட் இருக்கும். கிரகணம் நேரத்தப்போ சாப்பிட்லாமா, தண்ணி குடிக்கலாமா, தூங்கலாமா, இந்த மாதிரி டவுட்டெல்லாம் இருக்கும். நீங்கள் தாராளமாக சாப்பிட்லாம், தண்ணி குடிக்கலாம், தூங்கலாம். இடையில பசிச்சாலும் சாப்பிட்டுக்கலாம். தண்ணி நிறையவே குடிச்சுக்கோங்க. நார்மலாகவே ஹீட்டாக இருக்கும். இந்த கிரகணம் நேரத்தப்போ அதிகமாக ஹீட்டாக இருக்கும். அதனால் தண்ணி நீங்கள் குடிச்சுக்கலாம். இடையில பசிச்சாலும் நீங்கள் லைட்டான ஃபுட்ஸாக எடுத்துக்கலாம். தூங்கவும் நீங்கள் செய்யலாம். அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் வெளியே போகிறத மட்டும் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏதாவது எமர்ஜென்சி அப்படின்னா நீங்கள் தாராளமாக போய்க்கலாம்.
இந்த விஷயங்கள்லாம் வந்துட்டு சயின்டிஃபிக்கலி அறிவியல் ரீதியாக வந்துட்டு ப்ரூவ் ஆகலை. இருந்தாலும் வந்துட்டு நம்மளுடைய முன்னோர்கள் பாட்டிங்க அவங்களாம் வந்துட்டு சொல்லியிருப்பாங்க, கிரகணம் நேரத்தப்போ வந்துட்டு கர்ப்பிணி பெண்கள் இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் வந்துட்டு ஒரு மித்து, நம்மளுடைய நம்பிக்கைக்காக தான். மித்தபடி ஒரு பிரச்சனையும் இல்லை, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். இந்த மாதிரி வீடியோஸ் மட்டும் இல்லை, ப்ரெக்னென்சி ரிலேட்டட் வீடியோஸும் போடுவேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.